செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த புலிகுன்றம் ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டடம் இல்லாததால் தாட்கோ மூலம் 1.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர்.டி. அரசு ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த ஆனிமல்லூர் கிராம பகுதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடி மையத்தின் மேல்தளம் முற்றிலுமாக சிதிலம் அடைந்து இடிந்து விழுந்து உள்ளது. இதனை கண்ட பெற்றோர்கள் உறுதியற்ற நிலைமையில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு தங்களது குழந்தைகளை அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து உள்ளனர். மேலும் உறுதியற்ற நிலையில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த நாயனசருவி எல்லாப்பிள்ளையார் வட்டம் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் சின்னப்பிள்ளை மற்றும் பெருமாள். இந்நிலையில் சின்னப்பிள்ளையின் மகளான செவத்தம்மாளுக்கும் பெருமாள் மகனான குமாருக்கும் இடையே 4 சென்ட் அளவிலான நிலம் தொடர்பாக பல வருடங்களாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் செவத்தம்மாள் பிரச்சினையில் உள்ள அந்த 4 சென்ட் நிலத்தை ஏறியுள்ள டிராக்டரை அழைத்து வந்துள்ளார். அப்போது குமார் அந்த 4 சென்ட் நிலம் தனது பெயரில் உள்ளது என்று கூறியதால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியது. இதில் செவத்தம்மாள் தரப்பில் தாக்கியதில் குமாரின் மனைவி விஜயா காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயாவின் தம்பி ரமேஷ் செவத்தம்மாளை கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் நிலை குலைந்த செவத்தம்மாள் மயங்கி விழுந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திம்மாம்பேட்டை போலீசார் குமார் மற்றும் ரமேஷ் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு சிஐடியு தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் இளையராஜா தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தினக்கூலி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு தினக்கூலியாக 754 ரூபாயும், ஓட்டுநர்களுக்கு 793 ரூபாயும் வழங்க வேண்டும். காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை வேலை என்ற 8 மணி நேர வேலை சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநருக்கு 1 மாத சம்பளத்தை போனஸாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாநகராட்சியில் வேதா ஒப்பந்த நிறுவனம் கடந்த 1.5 ஆண்டுகளாக இங்கே சுகாதார பணியை ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க. 1700க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க. பெரும்பகுதி எல்லாருமே பெண் தொழிலாளர்கள். காலையில் 6 மணிக்கு வரணும். இந்த சமூகம் காலையில் வேலைக்கு போகும்போது சுத்தமாக இருக்கிறதுக்காக அங்கே இருக்க நம்மளுடைய மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு தன் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு பிறகு இங்கே வேலைக்கு 6 மணிக்கு வரணும். 10 நிமிடம் தாமதமானுச்சுன்னா வேதா ஒப்பந்த நிறுவனம் ஆப்சென்ட் போது தொழிலாளிகளுக்கு அன்னைக்கு சம்பளம் பறிபோகுது. மீண்டும் தொழிலாளிகள் ஏமாந்து திரும்பி வராங்க. 6 மணிக்கு வர்ற தொழிலாளியை 2 மணிக்கு விட்டுறணும். 8 மணி நேரம் தான் வேலை சட்டம். அதை மீறி 5 மணி 6 மணின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் 12 மணி நேரம் தூய்மை பணியாளர்கள் வேலை வாங்கி வதக்கப்படுகிறாங்க. இது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையரிடம் முகாரிட்டோம், மாநகராட்சியினுடைய மேயரிடம் சொல்லிட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு பெருந்திரள் முறையீடு இங்கே நடைபெற்று இருக்கு. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து மதுரை மாவட்டம் முனிசாலை பகுதியில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடியில் தபால் துறை சார்பில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட துயரங்களை விளக்கும் வகையிலான புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த கண்காட்சியை தலைமை கோட்ட உதவி கண்காணிப்பாளர் ஹேமலதா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கர்ணன் சுந்தரம் கலந்து கொண்டு பிரிவினை துயரங்கள் குறித்து விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து பிரிவினையின் போது ஏற்பட்ட சம்பவங்கள் குறித்து வைக்கப்பட்டிருந்த அரிய வகை புகைப்பட கண்காட்சியை ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பார்த்து சென்றனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கோட்டத்தில் உள்ள கருவள்ளூர் மின்சார வாரிய பிரிவு அலுவலகத்தில் விருதாசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் கேங்மேனாக பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கேங்மேன் தினேஷ்குமார் கருவள்ளூர் ராமநாதபுரம் குடியிருப்பு பகுதியில் உள்ள மின்சார கம்பத்தில் மின்பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். அப்போது உடன் இருந்த சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் தினேஷ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அவிநாசி காவல்துறையினர் மின்துறை ஊழியர் இறப்பு குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் நகர் பகுதியில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் தம்மனம்பட்டியின் அருகே சாலையோர பழக்கடையில் கள்ளச்சாராயத்தினை ஊரில் அமைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டபோது முல்லை பெரியாற்றின் கரையோர பாலத்தில் அருகே உள்ள பழக்கடையில் கருப்பட்டி மற்றும் ஈஸ்ட் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தி சுமார் 80 லிட்டர் ஊறல் தயாரித்து அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு 200 ரூபாய் முதல் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து கூடலூர் காலனி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஜீவிதா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இயற்கை முறையில் ஒயின் தயாரிப்பதாக கூறி கள்ளச்சாராய ஊழல் அமைத்த கணவன் மனைவி கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரிதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பழைய பேருந்து நிலையம் முகபதுபுரா குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு கடையில் இன்று காலை பொதுமக்கள் ஆவின் பால் வாங்கி சென்று உள்ளனர். பின்னர் அந்த பாலை பாத்திரத்தில் ஊற்றியபோது புழு இருந்து உள்ளது. இதேபோல் மற்றொரு பால் பாக்கெட்டை பிரித்து ஊற்றிய பொழுது அதிலும் புழுக்கள் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பாத்திரத்துடன் பாலை கொண்டு வந்து கடைக்காரரிடம் காண்பித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சேலம் ஆவின் நிறுவனத்தில் இருந்து வழங்கப்படும் இந்த பால் பாக்கெட்டுகள் இன்றைய தேதியில் அச்சிடப்பட்டிருந்ததும் பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் இருந்ததாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தரமற்ற முறையில் ஆவின் பால் தயாரிக்கும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் இருந்து அதிக பாரம் கொண்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வழியாக நாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது விருதாச்சலம் பாலக்கரை அம்மா உணவகம் முன்பு உள்ள ரவுண்டனாவில் திரும்பும்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மகேஸ்வரன் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து 6 கன அடியில் இருந்து 226 கன அடியாக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் 8 மணி நேரத்தில் 11 அடி உயர்ந்து அதன் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டி உபரி நீர் வெளியேறி வருகிறது. எனவே பெரியகுளம், வடுகுப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம், நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி, குள்ளப்புறம் வராக நதி ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வரலட்சுமி நோன்பு மற்றும் ஆடி 5ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காய்கறி சந்தையில் தேங்காய், எலுமிச்சை பழம் மற்றும் காய்கறிகள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. மேலும் தேங்காய் விளைச்சல் குறைவால் கடந்த ஆண்டு 22 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் தற்போது 28 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேங்காய் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வரத்து அதிகமாக இருந்துச்சு. 22 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய்க்கு மேலே தேங்காய் விற்க முடியல. அதுவும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விற்றோம். அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 2024 தேங்காய் வரத்து ரொம்ப கம்மி. அதே அளவுக்கு விலையும் நல்ல விலை போகுதுங்க. பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இப்போ எந்த பக்கத்து சுற்று வில்லேஜில் இருக்கிற மொத்த விவசாயிகளும் தேங்காய் எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தராங்க. நாங்கள் பார்த்து கமிஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு அவங்க நல்ல விலைக்கு விற்று கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதனால் விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க.
கோவை மாவட்டத்தின் 43வது காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படும் என்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நினைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, குற்றங்கள், குறிப்பாக ஹவுஸ் பிரேக்கிங், டெக்காயிட்டி, ராபரி இது போன்ற குற்றங்கள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஃப்ரீடம் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக திருச்சி காந்தி மார்க்கெட் அருகில் செயல்பட்டு வரும் பெண்கள் சிறைச்சாலை அருகில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதிய ஃப்ரீடம் பெட்ரோல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டம் மற்றும் சிறைகள் சீர்திருத்த பணித்துறை அமைச்சர் ரகுபதி, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள், மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்த பாங்கலில் உள்ள திருமண அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. வட்டார ஆத்மா குழு தலைவர் மகாகுமார் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பாங்கல், பணக்காடி, கொளப்பாடு ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் மொத்தம் 273 மனுக்கள் பெறப்பட்டு தகுதியுடைய மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வு வழங்கப்பட உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக விமான நிலைய உள்வளாகம், வெளி வளாகம், அதிவிரைவு அதிரப்படை என 3 பிரிவுகளும் தமிழக காவல்துறை சார்பில் வெளிவளாகம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணி என மொத்தம் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. மேலும் விமான நிலையத்திற்கு பயணிகள் கொண்டு வரும் வாகனங்கள் மற்றும் உடைமைகளை வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்ப நாய்கள் மூலம் சோதனை செய்த பின்னரே உள்ளே செல்ல அனுமதிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சித்தாலை கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஆதி திராவிடர் மக்கள் செல்லக்கூடிய சுடுகாட்டு பாதையை சிலர் ஆக்கிரமித்து உள்ளனர். இதுகுறித்து ஆதி திராவிட மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சித்தாலை கிராம மக்களுடன் சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திருமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுடுகாட்டு பாதையை மீட்டு தர கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளர் சௌதமா தலைமையிலான காவல்துறையினர் ரயில்வே தண்டவாளங்கள், ரயில் பெட்டிகள் மற்றும் ரயில் நிலையத்தில் உள்ள பொருட்கள் ஆகியவற்றை புடர், மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்து வருகின்றனர். சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையம் நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி மற்றும் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்தர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள பொதுமக்களிடம் பொருட்களின் தரம் குறித்தும் கேட்டறிந்தனர். இதனை அடுத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பொருட்களில் எந்தவொரு தரமும் குறையக்கூடாது, பாக்கெட்கள் சேதமடையக்கூடாது என்று கடை ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் 65வது காவல் கண்காணிப்பாளராக NS நிஷா உதகையில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் குற்ற சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்தார்.